அந்த நாய் பரவாயில்ல, ஆனா இங்க இருக்கிற நாய் பொல்லாதது. அப்ப நாங்க இங்க பிரம்மகுமாரிகள்ல ஒரு இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல நாங்க கடுமையா கடைப்பிடிச்சு வாழ்றது தான் நிறைய பேர் கண்டு பயந்து அலண்டு ஐயோ பிரம்மகுமாரிகளுக்கா போறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது என்னன்னு சொன்னா அந்த காலத்துல எங்கட சிவனடியார்கள் எல்லாரும் அப்படி வாழ்ந்தவே, அது நாளடைவுல நாங்க அதுல எல்லாம் லூசா போயிட்டோம். இப்ப திருப்பி அப்படி வாழ எத்தனிக்கிறோம். அதை கண்டுதான் நிறைய பேர் பயப்படுறதே. என்ன சொல்ல ஏன்னா இது எங்கிற பர்சனல் லைஃபுக்கு நிறைய பிரியோசனமா இருக்கு. பெருசா நிறைய எல்லாம் ஷெடியூல் பண்ணல, நம்ம மனசுல வாரத சொல்லி கொண்டு போறோம். நாங்க வந்து அட்டவணை எழுதுறன்னு சொல்லி ஒன்று செய்யறோம் நாங்க. அதாவது வந்து எங்களுக்கு நாங்களே ஒரு கிளினிக் கொப்பி வச்சு கொள்றது. கிளினிக் கொப்பி வைப்பினமே இந்த மாசத்துல அடிக்கடி சில பேர் வந்து அந்த பிரஷர் மெஷின், பிளட் சுகர் செக் பண்றத வீட்டிலேயே வச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் சீரியஸ் கேஸ், அடிக்கடி செக் பண்ணி பாப்பீங்க. கொஞ்சம் கூட தலை சுத்துது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அப்படி இருக்கீங்கன்னா உடனே தாங்களே செக் பண்ணி பாப்பீங்க. அத மாதிரி மைண்டுக்கும் செக்கிங் மெஷின் நான் வச்சிருப்போம். அதாவது ஒவ்வொரு நாளுமே அல்லது ஒவ்வொரு நாளும் இல்ல, நாங்க டிராபிக் கண்ட்ரோல்னு சொல்லி இங்க நாங்க செய்யறாங்க. இப்ப அந்த பாட்டை குறைச்சிட்டு ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒரு மணித்தியாலம் ஒரு மியூசிக் போகும். அந்த நேரத்துல டிராபிக் லைட்ஸ் நீங்க நினைச்சு பாப்போமே, நில், கவனி, முன்னேறு, SOS ஸ்டாப், ஒப்சர்வ், ஸ்டார்ட் சொல்றது. அப்ப அந்த ஒரு கணம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அது இன்னொரு ஆள்கிட்ட போய் வளவலான்னு கதைச்சு கொண்டு இருக்கிறத விட நானே ஒரு கணம் நிதானிச்சு எனக்குள்ள போய் நானே இப்படி ஃபீல் பண்றேன். ஆன்சர் நானாத்தான் இருக்கணும் அதுக்குள்ள. இவர் இப்படி கதைச்சது தானே என்னால ஏற்றுக்கொள்ள முடியல என்றது இருக்கக்கூடாது பதில். ஆன்சர் ஒரு நாளும் வெளியில இருக்கிற எந்த ஒரு காரணியாயும் இருக்கக்கூடாது. பதில் எப்பவும் எனக்குள்ள என்ன குறை, ஒரு ஆள் இப்படி கதைச்சத என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப நான் விளங்கிக் கொள்ளணும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துல எதுவும் பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்குது. என்னத்தை பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும் என்றது அவைல் மேனேஜ் பண்ண வேண்டியது. அது அவைண்ட மேனேஜ்மெண்ட். அவைண்ட மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கோளாறால எந்த மேனேஜ்மெண்ட் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இதை ஒரு பார்வையாளனா பார்க்கணும். அப்படியே எனக்கு நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்திதிகள் வச்சுக்கொள்ளணும். இதுகளைத்தான் எங்களுக்கு சைவ சமயத்துல தேவியர்கள் எல்லாரும் தாமரை மலர்ல இருக்கிற மாதிரி காட்டி இருக்கலோ. தாமரை மலர் ஒரு மனுஷன் வரை இருக்கேலாது, இருந்தா கேளாது. தாமரை மலர்ன்றது ஒரு ஸ்திதி, மனதுண்ட ஸ்திதி. மனதுண்ட ஸ்திதி என்று சொன்னா தாமரை மலர் வந்து எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ள சேர்த்துக்குள்ள கால் வச்சிருக்கும், ஆனா ஒட்டாது. தண்ணிய விட்டாலும் உருண்டோடிடு. அப்படி இந்த உலகத்துல நான் சேற்றுல மலர்ந்த செந்தாமரை மாதிரி இருக்கணும். என்னில எதுவும் ஒட்டக்கூடாது, முட்டக்கூடாது. மனசுல அவர் பேசினது அவற்ற வார்த்தைகள், அது அவைந்த வாய்க்களால வந்தது, அது அவைந்த ஸ்திதி, அவைந்த குணம், அவைந்த பழக்க வழக்கங்கள், அவைந்த பண்பாடு, அவைந்த ஒழுக்கம். இது நான் இல்ல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவைந்த பர்சனாலிட்டி. அதுக்காக நான் எந்த பெருமதியை குறைக்க கூடாது, எந்த நிலையிலிருந்து நான் இறங்கக்கூடாது. அது அவற்ற வாகனம். இது எந்த வாகனம், எந்த வாகனத்தை எப்படி செலுத்தணும்ன்றது என்ன பொறுத்தது. அப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவை இப்படி கதைச்சது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது அவேல், அது அவேல், அது நான் இல்ல, அது அவேல். என்ன பார்த்துத்தானே அப்படி கதைச்சவே, கதைச்சா என்ன,
அதே நம்ம எடுக்கணும். இப்ப நான் இன்றைக்கு விரதம், எனக்கு ஒருத்தர் கொண்டு ஒரு சாப்பாடு தெரியல, ஐயோ தந்துட்டாங்களே, எனக்குத்தானே தந்தவங்க, எனக்கு முன்னாலதானே குணம் தந்தவங்க, சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமேலோ. என்ன சொல்லுவா? அன்றைக்கு விரதம், சாரி. இதையே சொல்லுங்க எல்லாருக்கு. உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடக்கணுமே, நான் அன்றைக்கு விரதம், சாரி. சொல்லுங்க, நான் விரதம், சாரி. நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை எடுக்க மாட்டேன், இந்த மாதிரியான நடத்தைகளை நான் எடுக்க மாட்டேன், ரியலி வெரி சாரி. ரெண்டா அவளை யார் கொண்டு போகணும்? ஒன்றே தாங்கள் கொண்டு போகணும், இல்லாட்டி வேற யாருக்கும் கொண்டே கொடுக்கணும், அல்லது எறியணும். இது யார்கிட்ட பிரச்சனை? இப்ப அவன் பிரச்சனை தானே. ஏன் இப்ப அவன் பிரச்சனையை தூக்கி, சில பேருக்கு இப்படி ஒரு குணம் இருக்கு, ஐயோ கொண்டு நீட்டிட்டு நம்ம அப்ப நான் என்ன செய்கிறது, என்ன செய்யறது, வேண்டாம்னு சொல்றது. அதான் சொல்லினா லேர்ன் டு சே நோ. நோ சொல்லுங்க, மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லாம தன்மையா சொல்றது. வெரி சாரி, வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் சொல்றோம் தானே. இப்படி கதைக்கிற வார்த்தைகளை நீங்க இப்படி சொல்லி சொல்லி உங்களுக்கு நீங்க பழக்கினீங்கடா, உங்களோட மனசு சும்மா அப்படியே கல்லு மாதிரி ஆயிடும். கல்லு மாதிரி இல்ல, ஸ்ட்ராங் ஆயிடு. ஸ்ட்ராங் ஆயிடு. கல்லு மாதிரி இரும்பு மாதிரி இருந்தா ஜடமா போயிடுவா. அப்படி இல்ல, ஸ்ட்ராங் ஆயிடு. ஸ்ட்ராங் ஆகினீங்கடா, எவ்வளவு உங்களை சுத்த வர நடந்தாலும் நீங்களே சில வழியில இப்ப நீங்க இப்ப ஸ்ட்ராங்கா, இப்ப நான் வேண்ட, அதாவது ஆன்மீகம் என்று சொன்னா நாங்க சொஃப்டா இருக்கணும், வாய் துறக்காத மௌனியா இருக்கணும் என்றது இல்ல. வாயை திறந்து கதைப்போம், கதைக்க வேண்டிய இடத்துல கதைப்போம். இப்ப நான் ஸ்ட்ராங்கா இல்ல கதைக்கிறேன், உறுதியா தானே கதைக்கிறேன். ஆனா கோபமா கதைக்கல, டென்ஷனா கதைக்கல, ஆனா ஸ்ட்ராங்கா கதைக்கிறேன். இப்படி கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்கத்தான் வேணும், ஆனா உள்ளுக்குள்ள பதறக்கூடாது. அப்ப என்ன சீட்டுல இரு, அப்ப உண்மையா நல்ல கான்பிடென்ட் ஆன ஆக்கள் ஃபாஸ்டா வாகனம் ஓடுவினம், ஆக்சிடென்ட் ஆக மாட்டின. ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் அவைக்கு. சிலது சும்மா கண்ட்ரோல் இல்லாம தெறிக்க ஓடுறது, அது அடிபடு. உடனே எங்களுக்கு எங்கள கான்பிடன்ஸ் இருந்தா நாங்க எவ்வளவு டிராபிக்கான இடத்திலையும் எப்படியும் ஓடுவோம், ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆனா கவனமா வேகமா ஓடுவோம். அதான் அப்படி ஓடுங்கன்னு சொல்ல இல்லை, நான் சொல்றேன் அப்படியே இல்லவாவே. வேகமா ஓடினதால அடிபட்டுட்டாருன்னு ஒருத்தரும் சொல்ல இல்லாது. வேகமா ஓடுறது தப்பே இல்லை, ஓடலாம். அது ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வாகனமே செய்திருக்கு. ஆனா அலர்ட்டா இருக்கணும். அதோட எல்லா பார்ட்ஸ பத்தியும் எனக்கு என்னென்ன, அதான் அடிக்கடி சர்வீஸ் போடணும். கண்டிஷன் எப்படி இருக்குன்றதுல நான் முழுத உறுதியா இருக்கணும். என்னில நான் உறுதியா இருக்கணும், வாகனத்துல உறுதியா இருக்கணும். அதுல கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நாலேஜ் ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்றது, அதாவது விவேகமா இருக்கிறது. எந்த இயலுமைகள் ஆற்றல்கள் பற்றின விவேகமும் இருக்கணும், எந்த உடல் பற்றியும் தெரியணும், உறவுகளை பற்றி தெரியணும், மனுஷரை பற்றி தெரியணும், வாழ்க்கையை பற்றி தெரியணும், எல்லாத்தையும் பற்றி தெரியணும். சாப்பிட்டு சொல்ற ஆக்கள் எல்லாரும் சமாளிக்க தெரியாத ஆக்கள், அதான் நாங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப மழை வர முடியல, மழை என்ன கரைஞ்சா போயிடு, ரெயின் கோட்டை போட்டுன்னு வாரதானே, குடிய பிடிச்சோன்னு வாரதானே, ஏதோ செய்து வாரதானே. அதனால தான் தெளிவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். எனக்குள்ள ஏதோ சில நேரத்துல ஒரு மாதிரி இருக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுண்டா, முதல் வேலை நான் என்ன செய்யணும், எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் அமைதியா இருக்கும், சைலன்ஸா இருந்து எனக்குள்ள போய் என்ன நான் பார்க்கணும். இப்ப நீங்க வேலை செய்த ஒன்று கேட்க, பிள்ளை ஒரு 3 வயசு பிள்ளை இருக்குன்னு வைப்போம், அல்ல சரி ஒரு 5 மாச குழந்தை, அதை வச்சுக்கொண்டு நீங்க வேலை செய்த ஒன்று இருக்கிறீங்க. என்ன வேலை செய்தாலும் உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கும், பிள்ளையில கவனம் இருக்கு. அது ஒரு அபரிமிதமான சக்தி. சமைப்போம், உடுப்பு துவைப்போம், அது செய்வோம் இது செய்வோம், ஆனா மைண்ட்ல குழந்தை இருக்கு. அத மாதிரி இந்த மனச நான் எந்த ஒரு குழந்தையா நினைச்சு கொள்ளணும். அப்ப அது வீல் வீலுன்னு இருந்தா போல அழுகுதுன்னு வைப்போம், நான் யாரோடய கதைச்சு கொண்டு இருக்கிறேன்,
பிறகு பாப்போம், அதை போய் பிறகு பாப்போம் வந்துட்டு இருப்போமா. அது மாதிரி எனக்குள்ள நான் வீல் வீல்னு கத்தேக்கல, மனசு ஒரு குழந்தை தானே, அது கத்தும் சில நேரம். கவலைப்படுவான் அல்லது ஏதோ அப்செட் ஆகி என்னமோ குழம்பி தடுமாறி கத்தேக்க முதல் வேலை அந்த பிள்ளைய அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைய பார்க்கணும், ஏன் இப்ப அழுது, ஏன் கவலைப்படுது, ஏன் ஒரு மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டு கொண்டு இருக்குது, என்ன விஷயம், என்ன பிரச்சனை உனக்கு. இல்ல அவைய கதைச்சது என்னால தாங்கி கொள்ள முடியல, அவைய கதைச்சது என்ன, இப்ப விரதம்னு சொல்லி முடிக்க வேண்டியதானே கதை, அதாவே தானே கதைச்சவே, ஏன் அதுக்கு தேவையில்லாம ஏன் எடுத்த, நீ எடுத்தே இருக்க கூடாது. சரி பரவாயில்ல, எடுத்துட்டா கொண்டு கொடுத்துட்டு வா, ரெண்டா போய் திருப்பி பேசிட்டு வாரேல, தூக்கி வழியில போட்டுட்டீரு. நீ யாரு அவையிலா சொல்லணும் உனக்கு, ஏன் அவையில்ட கையில உன்னை ஜட்ஜ் பண்ற அதிகாரத்தை கொடுக்குற, நீ கொடுக்காத. இப்படி அப்ப நான் என்ன பார்த்து ஆக்கள் பிறகு சிலவுல சொல்லணும், அதுவும் அம்முசடைக்கு வாய மூடிக்கொண்டு தண்ட வேலையெல்லாம் கட்டித்தனமா பார்க்க வேண்டும். அதெல்லாம் ஒரு வாழ்த்து, அம்முசடைக்கு ஒரு வாழ்த்து. சிலவுல எட்டுமா மாடு இவ்வளவு பேசினாலும் சுரணை இல்லாம செய்யறதே செய்து கொண்டிருக்குது, அதெல்லாம் வாழ்த்து. வாழ்த்து. ஒரு எரும மாடா இருக்கிறது நல்லமா, ஆடு மாடா இருக்கிறது நல்லமா? எரும மாடு லேசுல அசையாது. ரோட்டு கிராஸ் பண்ணிக்க எரும மாடு கிராஸ் பண்ணினா சில கழுதையே பாருங்க, ஏன் அவ்வளவு தூரம் போவான். ஓ இப்ப ஆடு மாடு நாய்க்கு ஹோன் அடிச்சு இடிக்க போற மாதிரி போய் விரட்டலாம், கழுத அது தண்ட டைமுக்கு தான் அது நகரு. அப்படி மூஞ்சால அடிக்கிற மாதிரி போனாலும் அப்படி முகத்தை தான் திருப்புமே தவிர உடம்பு அசையாது. யாராவது கழுதேன்னு பேசினா அது ஆசீர்வாதமா சாவாமா, அது அவமானம் எடுக்க கூடாது, அது நல்ல விஷயம். நாயேன்னு பேசினா நாய்க்கு இருக்கிற நன்றியும் அன்பும் உணர்வும் மனுஷருக்கு இன்றைக்கு இல்ல. இப்ப நாயேன்னு சொல்லி போட்டாரு, ஐயோ இல்ல நாயேன்னு சொல்லி போட்டாரு என்று நினைச்சு சந்தோஷப்படணும். அப்ப அது சந்தோஷமா இருக்கிறதும் அவமானமா இருக்கிறதும் துக்கமா இருக்கிறதும் எங்கட கையில தான் இருக்கு. அப்ப ஒட்டு மொத்தத்துல வாழ்க்கையே ஏற்ற கையில. அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, நானே ராஜா நானே மந்திரி, இல்ல லேட்டஸ்டான பாட்டு, நானே ராஜ் நான் எனக்கு நானே ராஜா. அடுத்த வசனம் என்ன? எனக்கு நானா ராஜாவாக வாழ்றேன், எதுவுமே இல்லாட்டியும் ஆளுறேன். பாருங்க, சினிமா பாடலே இவ்வளவு தத்துவங்களை கஷ்டப்பட்டு எங்களுக்கு சொல்லி மியூசிக் எல்லாம் போட்டு நாங்க தான் ஒழுங்கா கேட்கிறேன். என்னது? அதுதான் தன்னம்பிக்கை. எதுவுமே இல்லாட்டியும் நான் தான் ராஜா, எனக்கு நான் ராஜாவாக வாழ்றேன், ஒண்ணுமே இல்லாட்டியும் நான் தான் ஆளுறேன். சரி, இதையே உங்களோட ஸ்லோகமா ஆக்கி கொள்ளுங்க, இதையே ஸ்லோகமா ஆக்கி கொள்ளுங்க. நாளைக்கு எனக்கு வேலையே இல்லாம போனாலும் நான் யார்? நான் தான் எனக்கு ராஜா. அந்த ராஜா ராஜான்னு நிறைய பாட்டு இருக்குல்ல, ராஜா ராஜ்யத்தில் ராஜாவோ என்னவோ நிறைய பாட்டெல்லாம் இருக்கு. சரி, ராஜான்னு உள்ள பாட்டுகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் போன்ல ஏத்தி வச்சு அப்பப்ப ஏதாவது ஒரு மேரி போனா அந்த பாட்டெல்லாம் போட்டு கேளுங்க. போட்டு கேட்டு எங்களுக்கு நாங்களே உசுப்பேத்தி கொள்ளணும். இப்ப நாளைக்கு இப்ப நாங்க வந்து டீச்சிங் செய்யறதால தான் நாங்க டீச்சர், மற்றபடி நாங்க டீச்சரா? வீட்டை போனா அம்மா, எங்கட அம்மாட்ட விட்ட போனா மகள், எந்த பிள்ளைக்கு முன்னால அம்மா, எங்கட மாமியார் விட்ட போனா மருமகன் மருமகள், எங்கட சகோதரங்களோட. அப்ப நீங்க டீச்சரா? இல்ல. என்னது? அது ஒரு நடிப்பு. இந்த சில பேர் தாங்க டீச்சருண்டே வாழ்றது, நாங்க டீச்சர் இல்ல. அதால வீட்டை வந்தாலும் கத்தி கத்தி கதைப்பில, ஏண்டாப்பா கத்துறீங்க, பக்கத்துல கத்தி பிள்ளைகளோட கத்தி கத்தி பழகி போச்சு.
ஐயோ டீச்சர்ஸ் மிரக்கண்டாலே எனக்கு ஒரே பயம், ஏன்னா கத்துவினா கத்தி கத்தி கதைக்கிறது பழகிட்டுது. நீ யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்த் ஒரு படத்துல ஆட்டோக்காரனா இருந்து இன்னொரு படத்துல வேற யாரோ ஆயிருக்க பாகத்தை மாத்தல வேணும், இடத்துக்கு ஏத்த மாதிரி பாகத்தை மாத்தணும், குணத்தை மாத்தணும். சில பேர் மிலிட்ரியில வேலை செய்யறதா வீட்டை வந்தாலும் ஆமிக்காரன் மாதிரி நிக்கிறது, டைமுக்கு எழும்போணும் டைமுக்கு படுக்கணும், வீட்டையும் ஒரு அது பிள்ளைகளும் வீடு வீடா இருக்காது, அது ஏதோ மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்கும். அது பாகத்தை மாத்திரையில அல்லது மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறார்கள் விட்டு வந்தாலும் மேனேஜர் தான், அப்படி இருக்க கூடாதுல்லோ. அப்ப நீங்க யாரு? நான் தான் இந்த கொப்பில எழுதி வச்சுக்கிறீங்களே அதுதான் நீங்க டீச்சர் இல்ல. அப்ப இண்டியோட அந்த டைட்டில தூக்கி வச்சிருவோம் இதுல. அப்ப நாளைக்கு எனக்கு இந்த டீச்சர் பதவி இல்லாமல் போனாலும் நானா இருப்பேன். சமூகம் என்ன பார்த்து இப்ப டீச்சர் இல்லையாமண்டா, நான் அப்பவுமே டீச்சர் இல்லத்தான், நான் பதவியில இருக்கேன், நான் டீச்சர் இல்லத்தான், நான் தான். அது தொழில். அத மாதிரி ஒரு ஆள் ஒரு மருத்துவம் படிச்சு வைத்தியம் பாக்குறதால அவருக்கு அந்த பட்ஜ குத்தி விட்டு இருக்கிற டாக்டர் உண்டு. மற்றபடி அவர் டாக்டரா? அவர் யாரு? அவர் ஒரு மனுஷன், அவர் ஒரு மனுஷன் அவ்வளவுதான். அவர் மெடிசின் படிச்சுக்கிறார், ஒரு ஆள் அவருக்கு வெட்டி கொத்து தச்சு ஆப்ரேட் பண்ணேலும். எனக்கு நான் அதை படிச்சிருந்தா நானும் டாக்டர் தான். அதே மாதிரி ஒருத்தர் அரசியல் பதவியில இருக்கிறான்னு வைப்போம், யாரவர்? அரசியல்வாதியோ? அவர் ஒரு மனுஷன், அவருக்கும் வெட்டினா அந்த ரத்தம் தான் ஓடும், எனக்கும் அந்த ரத்தம் தான் ஓடும். அவையவே படிச்ச படிப்பு, அவையவே செய்யற வேலை. இப்ப ஒரு ஆள் மார்க்கெட்ல இருந்து மரக்கறி விற்கிறார், அவர் யாரு? அவர் ஒரு மனுஷன், அவ்வளவுதான். ஒரு ஆள் எங்கட ஆபீஸ்ல பியோன் வேலை பாக்குறார் அல்லது சுத்தப்படுத்துற வேலை பாக்குறார், அவர் யாரு? எந்த விதத்திலையும் நான் அவரை விட பெரிய ஆளும் இல்ல, அவர் என்ன விட சின்ன ஆளும் இல்ல. அவற்ற வேலை நாளைக்கு இல்லையண்டா நான் படுற பாட்டை யோசிச்சு பாருங்க. ஒரு 4 நாளைக்கு எங்களுக்கு அந்த நகரசபை குப்பை அல்ல வராட்டி நாங்க படுற பாட்டை யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க ஒரு நாளும் அவேல் இவேல் இல்ல. நான் என்ன யாரு? ஒரு மனுஷன். இப்படி நான் என்ன மதிச்சாத்தான் நான் என்ன செய்வேன்? கட்டாயம் மற்றவிலே மதிப்பேன். இல்லாட்டி பலவிதமான விஷயங்களை பார்த்துத்தான் நான் மதிப்பேன். அது ரொம்ப தப்பு. அவை உடுத்துக்கிற உடுப்பு, அவை வாழ்ற வாழ்க்கை, அவை வச்சிருக்கிற விஷயங்கள், அவை இருக்கிற பதவி நிலை, அப்படி இருக்கக்கூடாது. நான் காலையில குட் மார்னிங் சொல்றது மனுஷருக்கா இருக்கணும். சேர்னா இருக்கோ அல்லது பொஸ்மா இருக்கோ கொமாண்டர்ஸுக்கோ குட் மார்னிங் சொல்லக்கூடாது. அன்றைய நாள் நல்ல நாளா அமையட்டும் சொல்லி மனுஷருக்கு மனுஷர் வாழ்த்துறோம், அவ்வளவுதானே. இது கான்சியஸ்னஸ்ல நான் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். அப்ப இப்ப இதுல இருந்து நான் ஆண் பெண் என்ற உணர்வுல இருந்து வெளியில வரணும், நான் டீச்சர் அந்த உணர்வுல இருந்து நான் வெளியில வரணும். அப்படி எத்தனை 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 என்ன சொல்லலாம், உடுப்பு போட்டிருக்கிறோம், எங்களுக்குள்ள கோட் போட்டிருக்கிறோம், நிறைய கோட் போட்டிருக்கிறோம், எல்லாம் ஒரு கோட்டா கலட்டி 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 கடைசியில நானா ஆகணும். இதாலதான் கோயிலுக்குள்ள ஏன் பிரதர்ஸ் ஷர்ட் கலட்டிட்டு போறவே? இறைவனுக்கு முன்னால நான் போகல, அந்த உடல் என்ற ஆடை என்ற உணர்வே இல்லாமல் நான் போகணும். அதுதான் நான் விளங்கி கொண்ட அர்த்தம். இதுக்கு வேற ஏதாவது அர்த்தங்கள் இருக்கோ தெரியாது சைவ சமயத்துல. ஆனா உடல் ஒரு ஆடை தானே, உடுப்பு மாத்திரமே அதனை மாத்திரம். அது ஒன்றும் இல்லாமல் பியோரா நான் ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிற இடம்தான் ஆலயம். அப்ப அங்க போனா எனக்கு கோயில்ல நின்று கொண்டு நான் அவரை பார்த்து இவர் தான் இந்த புதுசா வந்துருக்கிற டிஎஸ், அவர் டிஎஸ் இல்ல, கோயில்ல அவர் யாரு? அவர் ஒரு பக்தன், இறைவன் ஒரு குழந்தை, அவ்வளவுதான். கோயில்ல போய் நின்றா நான் டீச்சரும் இல்ல, பிரின்சிபலும் இல்ல, டிஎஸும் இல்ல. கோயில்ல நான் சொல்லுவினா ஆளையால் பார்த்து கும்பிட கூடாது.
ஓ, நாங்க வணக்கம் சொல்றோமல்லோ, ஐயா வணக்கம், அம்மா வணக்கம் சொல்லுவோமே. ஏனென்றா கடவுளுக்கு முன்னால நான் எந்த ஒரு மனுஷனை பார்த்து கும்பிடக்கூடாது. ஆனா நான் சைவ புத்தகம்லதான் படிச்சேன். நான் அப்படி ஓகே ஓகே ஓகே. ரெண்டும் இருக்குது. ஓ, இல்ல ஏதோ ஒரு சைவ புத்தகத்துல இதுவும் படிச்சேன். ஏன்னா எங்களோட சமயத்துக்குள்ளேயே நிறைய முரணான பல கருத்துகளும் இருக்குது. அதுல ரெண்டும் சரியா இருக்கலாம். ஓ ஓ இதுல முதலாவதா நான் எனக்குள்ள உணர வேண்டிய கருத்து நான் யார் என்றுதான். அது மற்றது நான் எனக்குள்ள போய் செல்ஃப் செக்கிங், எனக்குள்ள நான் போய் சுய மதிப்பில்ல சுய பரிசோதனை. ஓ, என்ன நான் செக் பண்றது. ஏன் இப்ப காய்ச்சல்னு சொன்னா செக் பண்ணுவீனோ, ஏன் இந்த காய்ச்சல் வருது, பல டெஸ்டுகள் செய்து அந்த மூல காரணிய கண்டுபிடிச்சாதான் நான் ட்ரீட்மெண்ட் செய்யலாம். சில நாங்க பிரச்சனையே தெரியாம தீர்வு தேடிக்கொண்டு இருப்போம். எனக்குள்ள நான் போய் நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன், எனக்கு ஏன் இப்படி இருக்குது என்றதை நான் உணர்ந்தாதான் அதுக்கு நான் என்ன செய்யணும். அதான் இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க ஞானம் எனக்கு வேணும், புரிதல் எனக்கு வேணும், எனக்கு மாயை பற்றிய ஞானமும் வேணும், சத்தியம் தர்மம் பற்றின ஞானமும் வேணும். மாயை பற்றின ஞானம் சொன்னா எனக்குள்ள வர்ற இந்த உணர்வு அதான் மாயை. அத மாதிரி அதுக்கு என்ன தீர்வு கேட்டது, எனக்குள்ள என்ன இல்ல இருக்க வேணும் என்றது. அப்ப எந்த தவறு, அப்ப இந்த தியானத்தின் மூலமா நான் என்னுடைய தவறுகளை நான் உணர்வேன். நான் இப்படி இவ்வளவு நாள் நான் இப்படி இருந்துட்டேன், இது எந்த போல. சில போல நான் சொல்லுவான், உங்களோட அம்மா அப்பா எனக்கு அம்மா முந்தி சின்னல இருந்து இப்படி சொல்லி 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 வந்துதான் நான் இப்படி ஆயிட்டேன்னுடுவோம். அல்லது இந்த சூழல் இப்படி இருந்து வந்ததாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். அல்லது இந்த தங்கச்சி இந்த அக்கா என்னோட நடுகளும் இப்படி இருந்துதான் நான் இப்படி ஆயிட்டேன். ஓகே, அது பாஸ்ட் முடிஞ்சது, அது ஏதோ என்ன மீடியா அப்படி நடந்துச்சு. ஓகே, இப்ப என்னால அதை மாத்த இயலுமா இல்லையா? மாத்தல. இனி நான் அந்த பழைய கதையை சொல்லக்கூடாது. இதாலதான் நான் இப்படி என்றா நான் ஒரு விக்டிம் மாதிரி, நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் மாதிரி, நான் ஒரு நோயாளி மாதிரி. இனி எந்த கையில நான் இந்த வாழ்க்கையை தூக்கி அதை நான் எனக்குள்ள அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும், மாத்தோணும். இனிமேல் நான் அவன் இல்லை, இனிமேல் இவன் தான் அவன் என்று சொல்லணும். நான் அவன் இல்லை என்று மாத்தோணும். அப்ப நான் இந்த எனக்குள்ள நான் போய் உள்ளிருந்து வெளியில பார்க்கணும். இவ்வளவு நாளும் என்ன நடந்திருக்கும், வெளியுலகம்தான் உள்ளுலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. இனிமேல் இப்ப நீங்க யாரும் கதவை தட்டினா என்ன செய்வீங்க, முதல்ல எண்ணலுக்குள்ளால எட்டி பாப்பீங்களோ, அப்படி பாக்குறீங்க இல்லையா? போய் படாசன கதவை திறந்துருவீங்களா? அதுதான். ஓ, முதல் பாக்கணும். அல்ல சில பேர் அந்த கதவுல எப்படி ஒன்று வச்சிருப்பின அதுக்குள்ளால பாக்குறது. அப்படி நானும் வெளியில இருக்கிற சூழ்நிலைகளையும் நான் சந்திக்கிற மனிதர்களையும் உள்ளுக்கே இருந்து வெளியில பார்க்கணும். ஒரேடியா பச்சக்குன்னு வெளியில போய் குதிக்க கூடாது. குதிச்சா சமாளிக்க இயலாது, எங்களுக்கு தயார்படுத்த இயலாது. இங்க கொஞ்சம் ரெடி ஆயிட்டு போகணும். இப்ப கொஞ்சம் உள்ளுக்கே இருந்து வெளியில பார்த்தா
எனக்கு நான் என்ன முதல்ல இந்த சீட்டுல இருந்தா தான் பவர். சீட்டுல என்ன நான் செட் பண்ணி போட்டு அப்ப நான் ஒண்ட அவதானிக்கிற மாதிரி தான் பாப்பனே தவிர ஈடுபடுற மாதிரி பார்க்க கூடாது. ஒப்சர்வரா இருக்கணும், பார்வையாளனா இருக்கணும், பங்காளனா ஆயிடக்கூடாது. எடுத்தோனே சிச்சுவேஷன்லயும் மனிதர்களையும் முதல்ல உள்ளே இருந்து பார்க்கணும். பார்த்தா நீங்க ஒரு விலகி நின்று ஒரு பார்வையாளனை தன்னை பாக்குறீங்க. இப்ப நாங்க சில படம் பாக்கையே ரொம்ப மிஸ்டேக் வருது. படம் பாக்க இந்த சீரியல்ஸ் பாக்கையே உணர்ச்சி வசப்பட்டு அங்க அடிக்க போறானா இங்க பிரஷர் ஏறிடு, அங்க பின்னால இருந்து போய் அடிக்க போறானண்டா இங்க டென்ஷன் ஆகும், அங்க ஒரு சோக கட்டம்டா இங்க அழுது வடிவம் மேலெல்லாம் புல்லரிக்கு வாரதல்ல. இப்படி ஏன் மறதி என்னத்த மறந்து உங்களை மறக்கல. அது படம் சீரியல்ன்றத மறந்துட்டு, அது படம் சீரியல் என்றத மறந்துட்டு அவன் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி நடிக்கிறான். என்னத்தை பாவிச்சு அவன் நடிக்கிறான், எந்த வீக்னஸ பாவிச்சு அவன் நடிக்கிறான். அப்படித்தானே? இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். எங்கட வீக்னஸ பாவிச்சு எத்தனை பிசினஸ் நடக்குது இந்த உலகத்துல. அப்ப எந்த உணர்வுகளையும் எந்த பலவீனத்தையும் பயன்படுத்தி அவன் செம்மையா நடிக்கிறான். பிறகு நீங்க போய் அவரை ஷெட்ல பாருங்க, நோமலாலாம் இருப்பார் அல்லது டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டரா அவர் இருப்பார். அப்ப ஷேக்ஸ்பியரே சொல்லி இருக்கிறார், இந்த உலகம் ஒரு நாடகம் விட நாங்க எல்லாரும் நடிகர்கள். நம்மளே ஒருத்தர் எப்படி பார்க்கணும், ஒரு நடிப்பு தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர்கள். நான் ஒரு எல்லையற்ற திரையரங்குல ஒரு எல்லையற்ற சினிமா பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே நடிப்பு தான். ரியல் லைஃபையே நான் அப்படி நினைச்சேன்டா இமோஷனல் ஆகுவேனா பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். அப்ப ஒரு ஈடுபாடே இருக்காதே, அப்பதான் சரியா ஈடுபடுவான். நானும் நல்ல ஒரு நடிப்பு நடிப்பேன். இல்லாட்டி இந்த நடிப்பை மற்றவைதான் டிரெக்ட் பண்றாவே டிரெக்டர்ஸ், நான் நடிகனா இருப்பேன். அது நல்லம்மா. என்ன சுத்தவர் இருக்கிறார்கள் டிரெக்டர், நான் நடிகன், நல்லாவா இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கொண்டு நான் அதுக்கு நடிக்கணும்னு நிப்பினேன். முடியுமா? முடியாது. ஸ்கிரிப்டும் நானே எழுதணும், டிரெக்டரும் அனைத்தும் யாமே. நம்ம இருந்தோம்டா இந்த நடிப்பு இந்த கையில இருக்கு. அப்ப நான் உள்ளிருந்து வெளியில பார்த்தா எனக்கு டிசிஷன் மேக்கிங் சரியா இருக்கு. எல்லாத்துக்கும் சட்டுப்புட்டு பதில் சொல்லக்கூடாது. நிறைய இடத்துல நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். அது சில தப்புறதுக்கும் வழிதான். யோசிச்சு சொல்றேன் அல்லது நான் பாக்குறேன். அதை என்று சொல்லிட்டு போனாலே ஆற போடுறேன் நிறைய சூழ்நிலைகளை. மற்றது ஒரு விஷயத்தை நான் செயல்படுத்த முதல் ஒரு திட்டமிடுறதுக்கு எனக்கு அது டைம் நான் எடுத்துக்கொள்ளுவேன். இல்லாட்டி எங்களுக்கு யோசிக்கிறதுக்கும் டைம் இல்ல, திட்டமிட டைம் இல்ல. திட்டமிட வேணும், அதை வடிவமைக்க வேணும், பிறகு செயல்படுத்தணும். அதான் சொல்லினோம், நாங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும் சொல்லினோம். ரெஸ்பாண்ட் பண்றாக்கள் தான் ரெஸ்பான்சிபிள் ஆன ஆக்கள். ரியாக்ட் பண்றாக்கள் ரெஸ்பான்சிபிள் ஆன ஆக்கள் இல்ல. ரெஸ்பாண்ட் பண்றேன்னு சொன்னா அதுக்குரிய பதில் நடவடிக்கை எடுக்கிறது. பதில் நடவடிக்கை எடுக்கிறன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லத்தானே. யோசிச்சொல்ல முடிவெடுக்கணும், சட்டு புட்டு முடிவெடுக்க கூடாது. அது முக்கியமா கோபமா கவலையா இருக்கேக்க முடிவே எடுக்க கூடாது, தள்ளி போடணும். நிதானமா இருந்து ஆறுதலா இருந்து யோசிச்சு முடிவெடுக்கணும். இந்த பிரச்சனை எனக்கு விளங்கணும். நான் கோவப்படைக்கல அல்லது கவலையா இருக்கேக்க அல்லது டென்ஷனா இருக்கேக்கல நான் முடிவெடுக்க கூடாது என்று இந்த மனதுக்குள்ள நான் ஒரு கொள்கை வச்சிருக்கணும். எனக்குள்ள ஒரு செயல்பாட்டு முறையை நான் வச்சிருக்கணும். மற்றது எந்த கண்ட்ரோல் என் மேல இருக்கணும். எந்த ரிமோட் கண்ட்ரோல நான் மற்றவே இந்த கையில கொடுக்க கூடாது. கொடுத்தாவே அங்க பட்டன் அமத்த இங்க சேனல் மாறிக்கொண்டிருக்கு. அப்படி இல்ல, அவையில ஒன்று செய்தா நான் சிரிக்கிறது சந்தோஷமா இருக்கிறது, அவைய ஒன்று செய்தா நான் அழுகிறது துக்கப்படுறது, அவையில ஒன்று செய்தா நான் கோவப்படுறது, நான் அப்செட் ஆகுறது இருக்க கூடாது. அப்ப அது எந்த கையில இருக்கணும். அடுத்தது நான் என்னத்தை வாழ்க்கையில அனுபவிக்கிறேனோ அதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். இந்த வாழ்க்கை ரொம்ப துக்கமான கஷ்டமான வாழ்க்கையா இருந்தா நான் மற்றவர்களோட
கர்ண கொடூரமா நடந்து கொள்ற ஆளா இருப்பேன். ஒரு ஆள் சரியான ரூடா, சரியான ரஃபா, அப்படி டஃபா அப்படி நடக்குதுன்னு சொன்னா அந்த ஆளோட பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஆளுதான் அந்த ஆள் அப்படி நடக்கும். அப்ப நான் ஒரு சமூக